2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஐயா அவர்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது, ரிஷப லக்னம், அஸ்த நட்சத்திரம். தற்சமயம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி புதன் திசை. புதன் திசையில் சுக்கிர புத்தியில் சந்திரன் அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பார்க்கும்போது இன்றைய தற்சமய நிலைகளை பார்க்கும்போது ஐயா அவர்களுக்கு 72 வயது பூர்ணமாகிவிட்டதால் 70 வயது முதல் 100 வயதிற்குள் புத பகவானுடைய காலப்பகை. புத பகவானுடைய காலப்பகை. நாம் ஒரு தனிநபர் ஜாதகம் கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த தனிநபருக்கு காலப்பக திசை புதன் திசை நடக்குதுன்னா நாம் என்ன சொல்லுவோம்? உறவுகள் உங்களை விட்டு பிரியும், குடும்பம் உங்களை விட்டு பிரியும், நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு உங்களை சார்ந்தவர்கள் வெளியேறுவார்கள், நீங்களும் வெளியிடம் செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இதுதான் காலப்பக புதன் காலப்பகைக்கு சொல்லணும். அப்போ காலப்பக திசை புதன் திசை ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு நடக்கிறதுனால எங்கேயாவது கட்சியில் ஏதாவது உள்கட்சி குழப்பங்கள் ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதோ என்ற பயம்தான் பெரிய அளவில் காட்டுகிறது. இதில் பத்தாக்குறைக்கு அக்டோபர் மாதம், இது வந்து இப்போ மே மாதத்தில் ரிசல்ட் வருது, மேவில் முதலமைச்சர் ஆகிறாங்க. ஆனால் அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் மாற்றம் பெருசாக தமிழ்நாட்டுக்குள்ளே காட்டுது. இங்கே எடப்பாடியார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, தமிழக தேர்தல் முடிவு ஆன்மீகவாதிகளுடைய கைக்கு அரசாங்கம் போகுதுங்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் பராபவ வருடத்தினுடைய ராஜா குருவாக வருவதனால் அந்த ஒரு சிறப்பம்சம் தான் பெருசாக காட்டுது. அந்த ஒன்று தான் சாதகமாக காட்டுது. அங்கேயும் காலப்பக திசை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது இந்த அஷ்டமச்சனி கண்டகச்சனி இதெல்லாம் வேண்டாங்க, நம்ம தசாபுத்தி தான் பெருசாக வேலை செய்யும். இதுகளை பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஐயா அவர்களுடைய ஜோதிட ஜாதக ரீதியாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தெளிவாக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் காட்டுகிறது. இங்கே கட்சி மாற்றம், ஆட்சி மாற்றம், குழப்பங்கள் இதெல்லாம் நிறையா காட்டுதுங்க. அதனால் இவைகளெல்லாம் சரி செய்வதற்கான வழியை ஐயா எடப்பாடி ஐயா அவர்கள் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான இப்போ இது. ஐயா அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு இழுபறியான சூழ்நிலையைத்தான் காட்டுகிறது. வணக்கம்.